நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், நீ எனக்காக எனக்காக பிறந்தவன், நான் உனக்காக உனக்காக பிறந்தவன். மாங்கள் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா அலைட் மோஷனுக்குள்ளே தான் வரும். வந்தோன்னு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நானே பீட் மார்க்கு ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணோன்னா இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட இமேஜை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் இமேஜ் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ டச் பண்ணிட்டேன்னா ப்ளஸ் மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் இங்கேருந்து என்னோட ஃபோட்டோ வச்சுக்கணும் அங்கெல்லாம் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த ஸ்டாரை டச் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றதுக்கப்புறம் இது ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி மாற்றணும்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இப்போ வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து எங்கெங்கே என்னோட ஃபோட்டோ இருக்குதோ அங்கெல்லாம் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் லவ்வர் இமேஜ் அதை எப்படி ஆட் பண்ணு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதே ஃபோட்டோ வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகை அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்ல ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஏரோ டச் பண்ணி உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையா இது ஆப்ஷன் இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு எந்த வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.